வெளுக்கார கடக்காஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Hyundai Creta. இந்த வண்டியில் என்ன ஆடியோ அப்டேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு வண்டிக்கு ஒரு அழகான டோர் வைப்ரேஷன் இல்லாமல் நல்ல ஒரு டோர் 4 டோர் டேமிங் பண்ணியிருக்கோம். ஆர்டெக்ஸ் லைட் அப்படிங்கிற டேமிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் சிஸ்டத்தில் அந்தளவுக்கு ஆடியோ டீட்டெயிலான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நாக்காமிச்சு ப்ராசர் போட்டிருக்கோம். ப்ராசர் போட்டு நம்ம சாம்பியன் 4 சேனல் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா APK 165P அப்படிங்கிற ஒரு காம்பரண்டும் APK 165 அப்படிங்கிற மொத்தம் 2 காம்பரண்ட் ஃப்ரெண்டு அப்டேட் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு பேசி செட்டப் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலான சவுண்டு கேட்டார். ப்ளோபங்க் 2 சேனல் நமக்கு வந்து கிக்கர் 10 சப்போர்ட் இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து டிக்கில் வந்து சப்போர்ட் வைக்காமல் ஒரு மோல்டிங் பண்ணியிருக்கோம். அந்த மோல்டிங் நம்ம பார்த்தால இப்படி இருக்கு. மோல்டி வச்சுட்டாங்க. இப்போ சப் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெப்னிக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ நான் சப் வைக்கும்போது ஃப்ளாட் ஆயிரும். நமக்கு சப் இருக்கிற இடம் தெரியாது. லக்கேஜ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு பேஸும் இருக்கும். லக்கேஜ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் செட்டப்பில் ஒரு டூனிங் போயிட்டுருக்கு. இப்போது இன்வென்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வச்சு செட் பண்ணி வச்சுட்டார் லேப்டாப்லாம். இப்போ நான் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அவர் டூனிங் பண்ணுவார். டூனிங் முடிஞ்சதுன்னு கஸ்டமர் வச்சு பார்த்து ஹாப்பி அனுப்பிடுவோம். இந்த டூனிங் பண்ணும்போது அவர் கஸ்டமருக்கு வச்சு ஆன் பண்ணி காட்டுவார். கஸ்டமரோட ஃபீல் எப்படிங்கிறத கஸ்டமரே சொல்லுவார். இந்த வீடியோ இப்போ தனி தாரம் டைம் போகிற வச்சுங்க ஆரம்பிட்டாங்க சார். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வண்டி சந்திக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி என்ன வண்டிங்கிறத நான் காலையில் உங்களுக்கு தனி ஒரு ஷார்ட்டாக ஒரு ரீல்ஸ் போடுறேன். இந்த வீடியோ இப்போ தனித்தாரம் இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம பண்ணிக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2-way பேசிவ் மார்னிங் சொல்லிடுறீங்களா? இந்த ப்ராசர் வச்சு வந்துட்டு இந்த 2-way பேசிவ் வந்து என்ட்ரி லெவல் ப்ராசர் வச்சு என்ட்ரி லெவல். ஓகே, ஏன் ப்ராசருக்கு ஆட் பண்ண சொன்னா கம்பெனி பிளேயர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது செட்டப்பே பார்த்தீங்கன்னா பேஸு மிட் ட்ரிபிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எந்த ஃபீச்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ப்ராசர் ஆட் பண்ணும்போது என்னன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கரெக்ஷன், ஈக்குவலைசிங் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது பண்ணும்போது சவுண்டோட பியூரிட்டி வேறு மாதிரி மாறும். இப்போ எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன்ஸ் ஆஃப் சவுண்டு நிறைய மாறும். எப்படின்னா ட்வீட் ரிங் இருக்கும், ஸ்பீக்கர் ரிங் இருக்கும், லெஃப்ட் ரைட் மட்டும் இல்லாமல் சென்டர் சவுண்டெல்லாம் கேட்கும், இங்கே சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப டைனாமிக் சவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ பட்ஜெட் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன விஷயம் நிறைய அவுட்புட்ஸ் கொடுக்குது. ஸோ அது டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா My voice should appear to come from a single point. ஸ்பீக்கரே கிடையாது, அந்த சவுண்டில் கேட்கும். இந்த காரணம் பிகாஸ் ஆஃப் ப்ராசஸர். Center of your sound stage. My location should be exact and clearly focused. My voice should appear to come from a single point at the far right of your sound stage. My voice should appear to come from a single point in the center of your sound stage. My voice should appear to come from a exact single and point clearly at the focused. far right of your இதே sound. மாதிரி இங்க ஒரு சவுண்ட், இங்க ஒரு சவுண்ட். எப்படி எங்க ஸ்பீக்கர் இல்லாத ஒரு ட்ராவல் ப்ராசஸர். கரெக்டாக நீங்கள் இத்தனை நேரம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸை மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைக்கும். ஆக்சுவலாக யூடியூப்ல இது போட்டு நீங்கள் இதை வச்சு தான் நான் வந்தேன். நான் அப்படியா? எந்த ஊர் வண்டின்னு தெரியல, கும்பகோணமா தஞ்சாவூர் ஏதோ ஒரு நிறைய வண்டி இருக்கும் அதில். இப்போ நம்ம வந்து பேசிவ் பண்ணியிருக்கிறதுனால அக்யூரிசி ஒரு அளவு கிடைக்கும். இது ஆக்டிவ் பண்ணியிருந்தோம் வைங்க, இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அது பட்ஜெட் எவ்வளோ சார்? அந்த ஆக்டிவ் பண்ணுவோம். ப்ராசரே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ப்ராசர் போனதில் அது நம்ம ப்ராசரோட ப்ரைஸ் 3 மடங்கு ஏறிடும். அது பண்ணும்போது ஆக்டிவ் என்னன்னா ஆக்டிவ்க்கும் பேசிவ் என்ன டிஃபரன்ஸ்னா ட்வீட்டருக்கும் மிட் ஊஃபருக்கும் சேர்ந்து ஒரு சேனல் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்டிவ் பண்ணும்போது இதுக்கு தனி சேனல், இதுக்கு தனி சேனல். ஸோ அது என்ன ஆகும்னா இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் புது சவுண்ட்ஸ் நிறைய கேட்கும். அது போக வந்துட்டு ரொம்ப அக்யூரசி ஆயிரும். அது ஆக்டிவ் எனர்ஜி, அதாவது ஸ்பீக்கர்ஸோட எனர்ஜி லெவலில் மாறிடும். இப்போ ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு பவரை வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்குது. தனித்தனியா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி, லோ வால்யூம்லயே அவுட்புட் இன்னும் பெட்டரா கிடைக்கும். சார் ஆடியோ பொறுத்தளவு இஸ் ஓஷன். அதாவது நீங்களா நினைச்சு போதும் பட்ஜெட் நிப்பாட்டிக்கிறது தான். இல்லாட்டி அளவு எல்லாம் போயிட்டே இருக்கும். இது கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அது. கண்டிப்பாக. இப்போ நீங்க 3 சவுண்ட் பொசிஷன் சவுண்ட் கேட்டீங்களா? 7 பொசிஷன் சவுண்ட்ஸ் வரும் பாருங்க. 7 டிஃபரெண்ட் பொசிஷன் சவுண்ட். 2 4 5 உங்க இந்த சீட்டு தான் டைம் பேசும்போது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். சைட் பர்னர் சவுண்ட் கேட்குது. ஸோ இவ்வளோ வைடாக உங்களுக்கு சவுண்ட் கேட்குறது கண்டிப்பாக அதுக்கு ப்ராசஸர் தான் மெயின் காரணம். அதாவது ப்ராசஸர் மட்டும் மாட்டிட்டாலும் சவுண்ட் வந்துடாது சார். ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணணும். ப்ராசஸருங்கிறது எப்படின்னா உள்ள நிறைய குழப்பம் இருக்கிறது. அதை கரெக்டாக அந்த குழப்பத்தை சரி பண்ணுறது தான் ப்ராசஸரில் பண்ணக்கூடிய வேலை. ப்ராசஸர் மாட்டிட்டே சவுண்ட் வந்துடாது. பொறுமையாக நீங்கள் பண்ணும்போது நினைச்சேன் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பேஷன் மியூசிக் இல்லைங்களா, அந்த அக்யூரிசி லெவல் கிடைக்காத வரைக்கும் வண்டி விட்டாருங்க. சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே நல்லா இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு பிடிச்ச சாங்ஸ் நிறைய கேட்பேன். ஓகே கேட்குற மாதிரி இருக்குன்னா இறங்கிடுவேன். அவ்வளோதான். அது கிடைக்காத வரைக்கும் விட மாட்டாங்க. கண்டிப்பாக எதுலையுமே வந்து ஒர்க்கில் வந்து ஒரு பேஷனேட் இருக்கு சார். பேஷன் இருந்தால் நீங்கள் வந்துட்டு
அதுக்கு அளவில் போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஒர்க் மோட்னா ஆன் பண்ண வேலை முடிஞ்சது, இது இந்த செஞ்ச மாதிரி வேலை இருந்தா முடிஞ்சது. வந்து கஸ்டமர் அந்த திருப்தி அடைய மாட்டாங்க, திரும்ப ஒரு ரெஃபர் பண்றதுக்கு யோசிப்பாங்க. மெயின் அதுதான். கண்டிப்பா காமிக்கிற சாங்ஸ்ல ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பீங்க, ஆனா இப்போ வந்துட்டு அது வேற ரூபத்துல கேட்பீங்க. Dum 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 dum. Dum 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 dum. சப்வூஃபர் டிக்கில இருக்கிற மாதிரி ஃபீலே உங்களுக்கு வராது. வரல. சப்வூஃபர் இங்க தான் கேட்கும். எப்படிங்க அது அங்கிருந்து டிராவல் ஆயிருது? அதுவும் ப்ராசஸ் தான் காரணம். ப்ராசஸர் மட்டும் இல்லை, ப்ராசஸ் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதை பண்ணணும். வாய்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர்ல வராது, இங்க இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க, இங்க இருக்கும். நல்லதா இருக்கு, எங்கேயுமே வந்து ஒரு அதிர்வு இல்லாத. அதாவது இவ்வளவு வால்யூம் வைக்கிறோம், உங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஓவர்லேப் சவுண்டோ உங்களுக்கு காது அடைக்கிற மாதிரி சவுண்ட் இருக்கு, ரொம்ப நேரம் கேட்குற மாதிரி இருக்கு. சவுண்ட்ஸ் காமிக்க நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு, காமிக்க சின்ன சின்ன, அதாவது குட்டி குட்டி நோட்ஸ் நிறைய கேட்பீங்க. அது கண்டிப்பா மெயின் அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கல்ல. இன்னி சவுண்ட்ஸ் வருதுல்ல. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இந்த ஸ்பீக்கர்ல வந்து கம்பெனி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒண்ணுமே வராது. கண்டிப்பா இது நீங்க உனக்கு சூப்பர். நீங்க வீடியோல பார்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்குங்க? அருமையா இருக்குங்க. வீடியோல பார்த்து தான் வந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். சூப்பர் சூப்பர். நிறைய வீடியோ நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை வச்சு தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே. பட் வீடியோல பாக்குறது நீங்க வந்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு இருக்கலாம் உண்மையா இருக்குமா இருக்குமான்னு சொல்லி. இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? அது சூப்பராகவே இருக்குங்க. எதிர்பார்த்தோடவே நல்லா இருக்கு. இந்த வார்த்தை மெயின் வேணும். கண்டிப்பா அருமையா இருக்குங்க. உண்மை ஒர்க் முடிச்சு எப்படி இருக்குங்க சார் பசங்க ஒர்க் சார்? உண்மையிலுமே வந்து நான் எக்ஸலண்டா பார்த்துட்டே தான் இருந்தேன். எங்கேயுமே வந்து ஒயர் கட் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றேன். மெயின் இந்த ஒர்க் பண்ணி ப்ராப்பரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுங்க. அதுல வந்து குறையே சொல்ல முடியாது. எந்த இதுலயுமே வந்து
அருமையா இப்படி இருக்கு. போட்டுக்கலாமோ நீங்க கேட்குற மாதிரி இருக்காது. நீங்க புதுசா பார்ப்பீங்க அதெல்லாம் ஒவ்வொரு கண்டிப்பா. ஒரு சென்டிமீட்டர் கணக்கு பார்த்துருப்பாங்க பசங்க ஒயரிங்ல இருந்து எல்லாமே கிளியரா தான் பார்த்தேன். சூப்பரா ஒர்க் வந்து நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அருமையா இருந்தது. எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டா எல்லாம் வந்து இதெல்லாம் ஒர்க் நீட்டா பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க. அதுல எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரெயின் எல்லாமே ட்ரெயின் பசங்க எல்லாமே. கண்டிப்பா. இப்போ இதுல பியூட்டி என்னன்னா ப்ராசஸர் செட்டப் அதை டியூன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ மாறவே மாறது இல்லை. ஓ ரைட். ஸோ டியூனிங் அப்படியே இருக்கும். நீங்க ஏதாவது மாற்றணும் திரும்ப வரும்போது ஏதாவது மாற வாய்ப்பே இல்லை. 100% நீங்க வண்டியில இருந்து ப்ராசஸர் கழட்டி திரும்ப மாட்டினாலும் பேட்டரி கழட்டி மாட்டாலும் ப்ராசஸர் டியூனிங் மாறவே மாறாது. ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். தேங்க்ஸுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. கொடுத்தீங்க பிசினஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் எங்க செட்ல யாருமே பண்ணல. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வண்டி நிறைய இருக்கு, யாரும் பண்ணல. நான் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. இனிமேல் ஒரு ட்ரிப் அவங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்தது அவங்க வண்டிக்கு வந்துருவாங்க. ஹாய் திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டேக். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு கரெக்டாக ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ இங்கே வந்திருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு டெமோ காமிச்சோம், நம்ம மல்டிபிள் டெமோ காமிச்சப்போ ஸோ அவருக்கு இந்த பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி ஆக்டிவ் செட்டப் பண்ணல, பேசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓய் சிஸ்டம்னால இதுக்கு ஒரு பேசிக் ப்ராசர் போட்டு நம்ம பேசிவ் செட்டப் தான் பண்ணியிருக்கோம். அது அவுட்புட்காக நம்ம அந்த ப்ராசர் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் நம்ம இம்ரான் சார் டெமோ காமிச்சிருப்பாரு, அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு டீட்டெயில் நல்லாவே தெரியும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆடிஷன் APK 165P அண்ட் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் APK 165 அந்த காம்பனண்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் தான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஹெட் யூனிட்னால இதுக்கு கொஞ்சம் அவுட்புட் நல்லாவே கிடைக்கிறதுக்கு வேண்டி நாக்காமிச்சி ப்ராசஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் ப்ராசஸர் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மெகாஸ் 4 சேனல் லேம்ப் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் இந்த 2 ஸ்பீக்கருக்கும் சவுண்ட் மெகாஸ் 4 சேனல் லேம்ப் நம்ம கொடுத்துருக்கோம். தென் 2 சேனல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாப்பங் 2 சேனல் லேம்ப் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா கிக்கரில் 10 இன்ச் குட்டியாக காம்பேக்டாக ஒரு சப்வூஃபர் வந்து நம்மள இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இன்ச்னால உங்களுக்கு பேஸ் அந்தளவுக்கு வராது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதோட பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்வூஃபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டி SQL SPLன்ற டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. SQLங்கிறது பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சப்வூஃபர். அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கேஷன் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ எப்படின்னா ஒரு லைவ் கான்சர்ட்டில் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த இன்டர்கேஷன்ஸ். அப்படின்னா ஒரு லைவ் கான்சர்ட்டில் கேட்குற மாதிரி பேஸ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ SPLங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் கிளப்போட பேஸ் மாதிரி இருக்கும். டும் டும் லைக் அந்த மாதிரி ஒரு பேஸ் பஞ்சியாக இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ப்ரெஷரில் ஒரு சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு SPL பிடிக்கும், ஒருத்தருக்கு SQL பிடிக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்கேஷனும் நல்லாயிருக்கும் இதோட கிக்கர் சப்வூஃபரோடது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் அட்டெக்ஸ் லைட் சீரீஸில் வந்து நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.2 mm வந்து வரும் உங்களுக்கு. 2 mm திக்னஸில் இந்த டேம்பிங் வரும் உங்களுக்கு. ஸோ இது 4 டோர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டேமிங் பண்ணிக்கோ. இதனால் ரோட் நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். பட் அந்த பீடிங்கில் வர வின் நாய்ஸ் வந்து வந்துருக்கும். அந்த வின் நாய்ஸ்க்கும் நம்மள்ட்ட சொல்யூஷன் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்வின் பீடிங் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்தோடனே ப்ராசஸ் ஆக்டிவ் பண்ணாமல் ஒரு நல்ல ஆடியோ செட்டப் ஒரிஜினல் ஹெட் தான் இருக்குது. பட் ஹெட் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாக்காமிச்சி ப்ராசஸர் வச்சு நம்ம ஒரு நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் இதை வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸர் ரிமூவ் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் ப்ராசஸர் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆட் ஆன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ எங்கே போனாலுமே எடுத்தோடனே நீங்கள் பட்ஜெட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குவாலிட்டின்னு எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் போகணும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல ப்ராடக்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, see you in next video. Until then, see you. Bye. This is Safari from Aram Katek.